ஸ்ரீ மகாகணபதியே நமக, ஸ்ரீ சரஸ்வதியை நமக, ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று தொடங்கி ஸ்ரீராம நவமி வரை 9 நாட்கள் வசந்த நவராத்திரி எனும் சைத்திர நவராத்திரி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீராமராக அவதரிக்கப் போகிறார் என்று தெரிந்து கொண்ட மகரிஷிகள் தேவி கௌசல்யாவின் கர்ப்பவாசத்தை கொண்டாடினார்கள். அதுதான் கர்ப்போத்சவம். அதாவது ஸ்ரீராம நவமிக்கு முன்பாக 9 நாட்கள் இந்த தினங்களில் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் பிரவச்சனம் செய்வதும் கேட்டு கொண்டாடுவதும் கர்ப்போத்சவம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தினங்களில் ஸ்ரீமத் ராமாயணம் பாராயணம் செய்யாதோரும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது வழக்கத்தில் வைத்துள்ளனர். அதனால் இன்று தொடங்கி சுந்தரகாண்டம் எளிமையான கதை வடிவில் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீமத் ராமாயணம் நமது இதிகாசம். வால்மீகி முனிவர் லவகுச்சர்களுக்கு அதை கற்பித்தார். ஸ்ரீராமன் முன்னே லவகுச்சர்கள் அதை பாடினார்கள். ராமாயணத்தை பாராயணம் செய்வதால் சம்சார கடலிலிருந்து கரையேறலாம். அது தினமும் முடியாது என்பதால் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி வைத்தனர் ஆன்றோர். சுந்தரகாண்டம் எதனால் உயர்ந்தது? சுந்தரம் என்றால் அழகு. ஆஞ்சநேயருக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுந்தரன். சுந்தரகாண்டம் பூராவும் ஆஞ்சநேயரின் பிரபாவம் தான். இது அனுமாரின் அறிவு கூர்மையையும் வீரத்தையும் சொல்வன்மையையும் பெருமையையும் விளக்குகிறது. ராமாயணத்தில் சுந்தரகாண்டமே மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்துள்ளது. சீதா தேவியை பிரிந்த துக்கம் தாழாமல் நம்பிக்கை இழந்து செய்வதறியாத ஸ்ரீராமன் இருந்தபோது ஹனுமன் சீதா தேவியிடமிருந்து கொண்டு வந்து கொடுத்த கணையாழி ஸ்ரீராமனுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்தது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு அனுமனின் வலிமை நம்பிக்கை தந்தது என்றால் இதை நம்பிக்கையோடு பாராயணம் செய்பவர்களுக்கு ஸ்ரீராமனின் அருளோடு கூடிய ஹனுமனின் கட்டாட்சமும் கிட்டும் என்பதில் ஐயமில்லை. அற்புதமான சுந்தரகாண்டம் பற்றிய அழகான ஸ்லோகம் இது. சுந்தரே சுந்தரோ ராமக, சுந்தரே சுந்தரி கதா, சுந்தரே சுந்தரி சீதா, சுந்தரே சுந்தரம் வனம், சுந்தரே சுந்தரம் காவியம், சுந்தரே சுந்தரோ கபிகி, சுந்தரே சுந்தரம் மந்திரம், சுந்தரே கிம்ன சுந்தரம். அழகான சுந்தரகாண்டத்தில் ராமபிரான் அழகு, அன்னை சீதா அதைவிட அழகு, சுந்தரகாண்டம் கதை அழகு, அசோகவனம் அழகு, வானரர்கள் அழகு, சுந்தரகாண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு, நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு, காண்டம் முழுவதும் காணப்படும் ஹனுமன் அழகு. சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகுதான். சுந்தரன் என்ற பெயரை கொண்ட அனுமனின் வீர தீர செயல்களை பற்றி கூறுவதால் இதற்கு சுந்தரகாண்டம் என்று பெயர். பிரிந்த தம்பதிகளை ஹனுமன் இணைக்க உதவி செய்தார். அதனால் சுந்தரகாண்டம் படிப்பதால் தம்பதியரிடையே ஒற்றுமை நிலவும், திருமணம் கைகூடும், ஜாதக தோஷங்கள் நீங்கும். அதுவரை சாதாரண வானரராய் இருந்த மாருதி இலங்கை சென்று வந்த பிறகு சீதாராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களோடு இணைந்து புகழ் பெற்றார் அல்லவா? ராமனோடு லக்ஷ்மணரும் சீத்தையும் மட்டுமல்லாமல் ஹனுமனையும் சேர்த்தே பூஜிக்கிறோமே. அதனால் சுந்தரகாண்டம் படிப்பவர்களுக்கு வேலை கிட்டும், புகழ் தேடி வரும், எடுத்த காரியம் ஜெயமாகும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், விளைச்சல் அதிகரிக்கும், தொழிலில் லாபம் பெறலாம், வழக்குகள் வெற்றி பெறும். சீத்தையின் துக்கம் என்னும் வியாதிக்கு ஔடதமானவர், தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பார். அதோடு நற்குணங்கள் பெருக பாப்பங்கள் அழியும், எதிரிகள் தலை தூக்க மாட்டார்கள், தீங்கு செய்ய நினைப்பவரை தீங்கை அடைவர். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டும் ஹனுமனின் செயல்திறனை பற்றி 2885 ஸ்லோகங்கள் 68 சர்க்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் 7 நாள் பாராயணமாக ஒவ்வொரு நாளும் 7 சர்க்கம் வீதம் கடைசி நாள் மீதமுள்ள அனைத்து சர்க்கங்களையும் பட்டாபிஷேகத்துடன் நிறைவு செய்யலாம். அந்தந்த சர்க்கத்திலேயே பாராயண பலனும் சொல்லப்பட்டுள்ளது. அதையும் தெரிந்து கொள்ளலாம். சகல காரிய சித்தி தரும் சுந்தரகாண்டத்தை அனைவரும் இந்த வசந்த நவராத்திரியில் தொடர்ந்து முழுமையாக கேட்டு பகவத் அனுகிரகத்தை பெற பிரார்த்திக்கிறேன். வசந்த நவராத்திரியில் ராமாயண பாராயணம் விசேஷம் என்பதால் நாம் சுந்தரகாண்டத்திற்கு முன் உள்ள சர்க்கங்களின் கதைகளை சுருக்கமாக பார்க்கலாம். பாலகாண்டம். தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்து யாக பாயசத்தை தன் 3 மனைவியருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். மகாவிஷ்ணு பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யா தேவியின் வயிற்றில் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறார். கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மண சத்ருகுணர்களும் பிறந்து வசிஷ்டரிடம் கல்வி பயிலுகின்றனர். விஸ்வாமித்ரர் யாகம் காக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்து செல்கின்றார். தாடகை வதம் நடக்கிறது. யாகத்துக்கு இடையூறு விளைவித்த சுபாகு மாரீச்சன் இருவரில் ராமபாணத்துக்கு சுபாகு மடிகிறான். மாரீச்சன் தப்பி ஓடுகிறான். ராமன் பாத தூளிப்பட்டு அகலிகை சாப விமோசனம் பெறுகிறாள். மிதிலையில் சிவதனுஷை குரு உத்தரவுப்படி ராமன் முறிக்க சீதாராம கல்யாணம் நடைபெறுகிறது. இதேபோல் லக்ஷ்மணன், ஊர்மிளை, பரதன், மாண்டவி, சத்ருக்னன், ஸ்ருதகீர்த்தி திருமணமும் விமர்சையாக ஒரே பந்தலில் நடக்கிறது. இது பாலகாண்டத்தின் சுருக்கம். அடுத்து இரண்டாவதாக அயோத்தியா காண்டம் கதை சுருக்கம். பரசுராமரை வெற்றி கொண்டு திரும்பிய ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானிக்கிறார் தசரதர். அந்த சமயம் பரதன் சத்ருக்னனோடு கேக்கய நாட்டிற்கு சென்றிருக்கிறான். ராமன்
தன் பால பருவத்தில் வில்லால் மந்தரை என்ற கூனியின் முதுகில் மண் உருண்டை அடித்தான். அதை பிள்ளை விளையாட்டு என்று நினைக்காமல் பழிவாங்க திட்டமிட்டாள் கூனி. கைகேயியின் மனத்தில் விஷ எண்ணங்களை விதைத்தாள். கைகேயி தசரதரிடம் முன்பு தருவதாக சொன்ன 2 வரங்களை கேட்டாள். முதல் வரம் பரதன் நாடாள வேண்டும், 2வது வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். தசரதர் மயங்கி விழுகிறார். பித்ருவாக்கிய பரிபாலனம் செய்ய ஸ்ரீராமன் மரவுரியும் ஜட்டாமுடியும் தரித்து காட்டுக்கு புறப்படுகிறான். சீத்தையும் லக்ஷ்மணரும் உடன் செல்கிறார்கள். தசரதர் மரணமடைகிறார். அயோத்தி திரும்பிய பரதன் செய்தி கேட்டு துடித்துடிக்கிறான். தாயையும் தன்னையும் நொந்து கொள்கிறான். தசரதரின் ஈமச்சடங்குகள் முடிந்த பின் ராமனை அழைத்து வர பரிவாரங்களுடன் வனம் செல்கிறான் பரதன். பாதுகைகளை கொடுத்து பரத சத்ருகனர்களை திருப்பி அனுப்புகிறான் ஸ்ரீராமன். நந்தி கிராமத்தில் பாதுகையை சிம்மாசனத்தில் ஏற்றி மரவுரியும் ஜட்டாமுடியும் தரித்து சுகங்களை நீக்கி அரசாட்சி நடத்துகின்றன பரத சத்ருகனர்கள். அடுத்து ஆரண்ய காண்டம். சீதா ராம லட்சுமணர்கள் வனவாசம் செல்கையில் சூர்பனகை தன்னை மணக்கும்படி ராமனிடம் வந்து கேட்கிறாள். ராமன் லட்சுமணனிடம் அனுப்ப அவன் அவளது மூக்கை அறுத்து விடுகிறான். அவள் ஜனஸ்தானத்தில் உள்ள கரதூஷண திரிசிரர்களிடம் முறையிடுகிறாள். அவர்கள் ராமனோடு யுத்தம் செய்து மடிகிறார்கள். சூர்பனகை இலங்கை சென்று தமேன் ராவணனிடம் பிரலாபிக்கிறாள். அவள் சொன்னதில் சீத்தையின் சௌந்தரியம் ஒன்றே ராவணன் மனத்தை ஆக்கிரமிக்கிறது. மாமன் மாரீச்சனை பொன்மானாக்கி சீத்தையின் முன் அனுப்ப ராவணன் எண்ணியபடி மைதிலி மானின் அழகில் மனத்தை பறிகொடுக்கிறாள். ராமன் மானை பிடிக்க அதன் பின் செல்கிறான். வெகு தூரம் மான் ராமனை அலைக்கழிக்க ராமன் பாணத்தால் மடிகிறான் மாரீச்சன். மடியும் பொழுது ராமன் குரலில் சீதா லக்ஷ்மணா என்று அலற சீத்தை பதறி லக்ஷ்மணனை விரட்டுகிறாள். லக்ஷ்மணன் சென்றதும் சந்நியாசி வேடத்தில் காத்திருந்த ராவணன் சீத்தையை தூக்கி செல்கிறான். திரும்பி வந்த ராம லக்ஷ்மணர்கள் சீத்தையை தேடி அலைந்ததில் ராவணனோடு போரிட்டு இறக்கைகள் வெட்டப்பட்டு பூமியில் கிடக்கும் ஜட்டாயுவை பார்க்கிறார்கள். ஜட்டாயு மூலம் செய்தி அறிந்து ஜட்டாயுவுக்கு இறுதி சடங்குகள் செய்த பின்னர் சபரியை சந்திக்கிறார்கள். அவள் பம்பா நதி அருகில் உள்ள சுக்ரீவனோடு நட்பு கொள்ள சொல்கிறாள். சபரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. இதுவரை ஆரண்ய காண்டத்தின் சுருக்கம். அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம். பம்பையில் நீராடிய ராமலட்சுமணர்களுக்கு ஆஞ்சநேயர் மூலம் சுக்ரீவனின் நட்பு கிடைக்கிறது. சீத்தை வீசி எறிந்த நகை மூட்டையை காண்பிக்கிறான் சுக்ரீவன். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாக ராமனும் சுக்ரீவனும் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்து கொள்கின்றனர். அதன் பின் வாலிவதம் நடக்கிறது. மழைக்காலம் முடிந்த பின் சுக்ரீவன் வானரப்படையை 4 திசைகளுக்கும் அனுப்புகிறான். தென் திசைக்கு அங்கதன் தலைமையில் ஜாம்பவான், ஹனுமான், நீலன், மைந்தன், பனசன் முதலானோர் செல்கின்றனர். ஹனுமானிடம் தனது கணையாழியை கொடுத்தனுப்புகிறார் ஸ்ரீராமபிரான். சீத்தையை தேடி தென்கோடி சமுத்திரத்திற்கு வந்த அங்கதன் குழு சுக்ரீவன் வைத்த காலக்கெடு தப்பியதால் உயிரை விட தீர்மானித்து தர்பாசனத்தில் அமர்கின்றனர். மலை மேலிருந்து சம்பாதி என்ற கழுகு இன்று நல்ல இறை என்று மகிழ்ந்தது. ஜட்டாயுவின் இறக்கையை ராவணன் வெட்டாமல் இருந்தால் அவரே சீத்தையை காப்பாற்றியிருப்பார். நாம் உயிர்விட நேர்ந்திருக்காது என்றது ஒரு வானரம். ஜட்டாயு சம்பாதியின் தம்பி. ஜட்டாயு என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் வானரர்களிடம் ஜட்டாயு மரணம் பற்றி கேட்டு துக்கித்தான் சம்பாதி. ராமநாமம் கேட்டதால் சம்பாதியின் எரிந்த இறக்கைகள் முளைத்தன. தன் தூர திருஷ்டி பார்வையால் சீத்தை இலங்கையில் இருப்பதை கண்டறிந்து சொன்னது சம்பாதி. உயிர் துறக்கும் எண்ணத்தை கைவிட்டான் அங்கதன். ஜாம்பவான் சொல்ல ஹனுமன் இலங்கை செல்ல ஆயத்தமாகிறார். இதுவரை சுந்தரகாண்டத்திற்கு முன்னுள்ள கதை சுருக்கம். இப்போது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 1. ஹனுமன் கடலை தாண்டுதல். ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருந்தாலோ 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறைந்திருந்தாலோ சனி, செவ்வாய், ராகு, கேது பார்வையில் இருந்தாலோ இந்த சர்க்கத்தை பாராயணம் செய்து வாழைப்பழம், பொறி, கடலை நிவேதனம் செய்தால் தோஷம் நீங்கும். புறப்படும் காரியம் சிக்கலின்றி வெற்றியாக முடிய இதை படிப்பது சுபத்தை கொடுக்கும். காரிய தடைகள் நீங்கும். சுந்தரகாண்டம் சர்க்கம் 1. அஷ்டமா சித்திகளும் கற்றவர் ஆஞ்சநேயர். ஜாம்பவான் நினைவுபடுத்தவும் பிரம்மாண்டவாய் வளர்வதற்கான ஸ்லோகத்தை சொல்லி வளர்ந்தார் ஆஞ்சநேயர். இதற்கு மகிமா என்று பெயர். ஆஞ்சநேயரது உருவம் வளர்வதை கண்ட மற்ற வானரங்கள் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தன. தெற்கு முகமாக திரும்பி பறக்க தீர்மானித்தார். அவர் உடல் பாரம் தாங்காமல் மலை அதிர்ந்தது. மரத்தில் இருந்த மலர்கள் மலையெங்கும் உதிர மகேந்திர மலை புஷ்ப பர்வதம் ஆகியது. மலைக்குள் இருந்த ஊற்றுகள் நாலாபுறமும் ஜலதாரைகளை விட்டன. மலையில் வாழும் மிருகங்கள் எல்லாம் அலறின. சர்ப்பங்கள் பாறைகளை கடித்து விஷத்தை வெளியேற்றின. குகையில் இருந்த
தபஸ்விகள் அங்கிருந்து விரைந்து வெளியேறினர். ரகசிய சுரங்கங்கள் இருந்த தங்கம், வெள்ளி போன்றவை பாறை சூட்டில் உருகி வழிந்தன. மலையிலிருந்த வித்யாதரர்கள் தங்கள் துணையுடன் ஆகாயத்தில் பறந்து சென்றனர். சர்ப்பங்களின் விஷத்தால் பாறைகள் வெடித்து சிதறின. ஆஞ்சநேயர் புல்தரையில் சற்றே உலாவினார். ஆகாயத்தில் சித்த சாரணர்கள், மகரிஷிகள் ஹனுமார் புறப்படுவதை காண ஆவலாக கூடி நின்றனர். மாருதி உடலை சிலிர்த்தார், வாளை சுழற்றி அடித்தார், கால்களை ஊன்றி காதுகள் விடைத்துக் கொள்ள அங்கதன், ஜாம்பவான் போன்றவர்களை பார்த்து ராமபிரான் மராமரங்களை துளைத்தது போல் சீராக இலங்கை செல்வேன். அங்கே பிராட்டியை காணாவிடில் அமராவதிக்கும் போவேன். அங்கேயும் தேவியை காணாவிட்டால் ராவணனோடு இலங்கையை பெயர்த்து எடுத்து வந்து விடுவேன். தைரியமாக இருங்கள் என்று வீராவேசமாக பேசியபடி பறந்தார். அவரோடு காற்றால் இழுக்கப்பட்டு பல மரங்கள் பறந்து சிறிது நேரத்தில் கடலில் விழுந்தன. மகேந்திர மலை பூத்தூவி வாழ்த்தி அனுப்புவது போலிருந்தது அந்த காட்சி. அவர் தன் தந்தையான வாயு பகவானை மானசீகமாக பிரார்த்தித்தார். குருவான சூரியனை வணங்கினார். அபூர்வமான வரங்களை அளித்த பிரம்மாவையும் திரும்பி வரும் வரை இயற்கை உற்பாதங்கள் நேராதிருக்க இந்திரனையும் வேண்டிக் கொண்டே பறந்தார். மாருதி பறப்பதால் உண்டான காற்று அலைகளை உயரமாக வீச செய்து வருணன் அவரை ஆசிர்வதிப்பது போலிருந்தது. 10 யோஜனை அகலமும் 30 யோஜனை நீளமும் கொண்டவராக பறந்தார் மாருதி. குருவான சூரியன் தன் ஒளிக்கற்றைகளால் ஹனுமானுக்கு துன்பம் ஏற்படாதிருக்க மேக போர்வைக்குள் போய் ஒளிந்து கொண்டார். குளிர்ந்த காற்றால் பயணத்தை சுகமாக்கினார் தந்தையான வாயு. அப்போது சமுத்திரத்திலிருந்து மைனாக பர்வதம் மேலெழும்பியது. ஆஞ்சநேயர் தன் பூரண வேகத்தோடு மலையில் மோதி அடித்து தள்ளினார். மைனாகம் சிரித்தபடி, குழந்தை தந்தையை அடித்தால் குழந்தையின் பலத்தை எண்ணி தந்தை மகிழ்வானை அன்றி சினந்து தண்டிப்பதில்லை. வாயுகுமாரனே, நீ ராமகாரியமாக போகிறாய், சற்றே என் மீது இளைப்பாரிச்சல். முற்காலத்தில் மலைகளுக்கு இறக்கை இருந்தது. நினைத்த இடத்தில் மலைகள் இறங்கியதால் முனிவர்களும் தேவர்களும் அஞ்சி இந்திரனிடம் சென்று முறையிட்டனர். இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஒவ்வொரு பர்வதமாக இறக்கைகளை வெட்டி கொண்டு வந்தான். உன் தந்தை வாயு பகவான் இறக்கைகள் வெட்டுப்படாமல் இருக்க என்னை இக்கடலில் கொண்டு சேர்த்தார். அந்த நன்றியை காட்ட இப்போது சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என்று கூற, பர்வதமே, எந்த ஒரு காரியத்தையும் செய்ய புறப்பட்டவர் முடிவு தெரியாமல் இளைப்பாறுவதை சோம்பேறித்தனமாக நான் எண்ணுகிறேன். உன் அன்புக்கு மிக்க நன்றி. என் வேகத்தை குறைக்காமல் கடலில் மூழ்குவதே நீ எனக்கு செய்யும் உபகாரமாகும் என்றார் ஆஞ்சநேயர். மைனாகம் கடலில் மூழ்க உயர பறந்தார் மாருதி. இதை பார்த்த தேவ கந்தர்வ சித்த வித்யாதரர்கள் நாகர்களின் தாயான சுரசையை பார்த்து, ஹனுமான் இலங்கையில் காவல் தேவதையான இலங்கினியை கண்டு பயந்து விடக்கூடாது. நீ மலை போன்ற உருவம் எடுத்து இவர் போகும் வழியில் சென்று நில் என்று ஏவினர். சுரசை அனல் உமிழும் விழிகளோடு கோரை பற்களுடன் ஆகாயத்துக்கும் கடலுக்குமாக வாயை திறந்து கொண்டு அரக்க வடிவில் வந்து நின்றாள். ராமகாரியமாக போகிறேன், வழிவிடு என்றார் மாருதி. யாராக இருந்தாலும் என் வாய்க்குள் புகுந்தே வெளிவர வேண்டும். இது பிரம்மா எனக்கு கொடுத்த வரம் என்றாள் சுரசை. ஆஞ்சநேயர் மேலும் 10 யோஜனை அகலம் வளர சுரசை தன் வாயை 20 யோஜனை அகலமாக்கி கொண்டாள். இப்படியே ஆஞ்சநேயர் வளரும் அளவு சுரசையின் வாயும் அகலமாகிக் கொண்டே இருந்தது. சுரசையின் வாய் 100 யோஜனை அகலமாகியது. அப்போது ஹனுமான் சட்டென்று அனிமா சக்திக்கான மந்திரத்தை ஜபித்து கட்டை விரல் அளவு ஆகி சட்டென்று சுரசையின் வாயில் புகுந்து வெளிவந்தார். தக்ஷ பிரஜாபதியின் மகளே, உனக்கு வணக்கம். நீ பெற்ற வரத்தின்படி உன் வாய்க்குள் புகுந்து வெளிவந்தேன், வழிவிடு என்றார் மாருதி. சுரசை, நீ யமனையும் ஜெயிக்கும் வல்லமை பெற்றவனே, வெற்றி உனதே என்று ஆசீர்வதித்து மறைந்தாள். புத்தியை எதிலும் அலையவிடாமல் ஹனுமான் தொடர்ந்து பறந்தார். சமுத்திர ஜலத்தில் விழும் ஆஞ்சநேயரின் நிழலை பிடித்து இழுத்தாள் சிம்ஹிகை என்ற அரக்கி. இதனால் மாருதியின் பறக்கும் வேகம் குறைந்தது. கீழே மேலே 4 புறங்களிலும் பார்த்தார் அஞ்சனாபுத்திரர். சுக்ரீவன் எச்சரித்த நிழலை பிடித்திழுக்கும் சக்தி பெற்ற பிராணி இதுவோ என்று நினைத்து தன்னை வளர்த்து கொண்டார் மாருதி. அதற்கேற்றபடி அவளும் வாயை பெரிதாக்கினாள். மீண்டும் சூக்ஷ்மமான உருவெடுத்து அவள் வாய்க்குள் புகுந்து விஸ்வரூபம் எடுத்து தன் கூரிய நகங்களால் அவளது நெஞ்சை பிளந்து கொண்டு வெளிவந்து மீண்டும் பறக்க தொடங்கினார். சிம்ஹிகை அலறியபடி பிணமாக விழுந்தாள். தேவர்கள் மலர் மாறி பொழிந்து ஆசீர்வதித்தனர். கடல் முடியும் இடத்தில் திரிக்கூட்ட மலையையும் காடுகளையும் அழகான இலங்கை தீவையும் சதுப்பு நிலங்களையும் பார்த்தார். தேகத்தை சுருக்கி கொண்டு ஔஷதிகள் நிறைந்த சுவேல பர்வத குதித்தார். மாருதி குதித்த அதிர்ச்சியில் மரங்களில் இருந்த பட்சிகள் கத்திக்கொண்டே பறந்தோடின. மலையில் வசித்த மிருகங்கள் அச்சத்தில் அலறின. 100 யோஜனை தாண்டி வந்த இளைப்பு சற்றும் அவர் உடலில் இல்லை. கண்கள் துருதுருக்க இலங்கையை ஆராய்ந்தார். சர்க்கம் 1 நிறைவடைந்தது. இந்த சர்க்கத்தை படிக்க தோஷங்கள் நீங்கும், புறப்படும் காரியம் சிக்கலின்றி வெற்றியாக முடிய இதை படிப்பது சுபத்தை கொடுக்கும்.
காரிய தடைகள் நீங்கும். சர்க்கம் 2 இலங்கையின் வைபவம். ஹனுமான் குதித்த வேகத்தில் மலையில் உள்ள மரங்கள் பூக்களை உதிர்க்க அது பர்வதராஜன் மாருதியை அர்ச்சித்தது போல் இருந்தது. பச்சை பசேல் என்ற புல்தரைகள், விசித்திரமான வாசனை தரும் காட்டு பூமரங்கள், ஔஷதி செடிகள், என்ன காய் என்று தெரியாமலே தொங்கும் காய்களையுடைய பிரம்மாண்டமான விருட்சங்கள், சிறு குன்றுகள், சுனைகள், அருவிகள், பாறைகளிடையே உள்ள மடுக்கள், சோலைகள் முதலியவற்றை கண்களால் பருகிக் கொண்டே வந்தார் மாருதி. இலங்கையின் நாற்புறமும் ராட்சதர்கள் காவலில் இருந்தார்கள். மதில் சுவர்களுக்கு பொன் வண்ண பூச்சு இடப்பட்டிருந்தது. இல்லங்களுக்கு வெண்மை நிற பூச்சு அடிக்கப்பட்டிருந்தது. மீன், திமிங்கிலம், செடி கொடிகளுள்ள கொடிகள், தோரணங்களை கண்டார் மாருதி. முதலில் வடக்கு வாசலை ஆராய்ந்தார். பார்க்க பார்க்க பிரமிப்பாக இருந்தது. இந்த இலங்கையை வெற்றி கொள்வது சாதாரண காரியமில்லை என்று மனம் குமைந்தார். பிறகு சீதையை தேடுவதை விட்டு குரங்கு மனம் எங்கெங்கோ தாவுகிறதே என்று புத்தியை கண்டித்தார். பிறகு மிக சிறிய உருவத்தில் இரவு உட்புகுந்து தேடுவது என்று முடிவெடுத்தார். ராமபிரான் என்னை நம்பி அடையாள மோதிரத்தை கொடுத்திருக்கிறார். இளவரசனான அங்கதனையும் ஜாம்பவானையும் அனுப்பிய குழுவில் என்னையும் ஒரு பொருட்டாக சேர்த்திருக்கிறார். அந்த நம்பிக்கையை பாழடிக்க கூடாது. நான் நல்ல செய்து கொண்டு வருவேன் என்ற ஆசையில் என் வானர தோழர்களும் அங்கதனும் உயிரை போக்கிக் கொள்ளாமல் வைத்த விழி வாங்காமல் தென் திசையை நோக்கி காத்திருப்பார்கள். சீதையை கண்டேன் என்ற செய்தியே அவர்களின் உயிர் மூச்சு. அதை கொண்டு போவேன். சீதையை காணும் வரை கோபப்படக்கூடாது. பொறுமையை கை கொள்ள வேண்டும். இங்கே நான் கொல்லப்பட்டாலோ சிறைப்பிடிக்கப்பட்டாலோ அது என் பிரபுக்கு அவமானம். அதற்கு எக்காரணம் கொண்டும் இடம் கொடுக்க கூடாது என்றெல்லாம் திட்டம் செய்து கொண்டார் ஆஞ்சநேயர். சூரியன் மலைவாயில் விழுந்ததும் கோட்டையை நோக்கி அமைதியாய் சென்றார். சில வீடுகள் படிக்க கற்களாலும் தங்கம், வெள்ளி இவற்றால் ஜன்னல் வைத்தும் கட்டப்பட்டிருந்தன. உப்பரிகைகளில் நவரத்னங்கள் பதிக்கப்பட்டிருந்தன. சந்திர வெளிச்சத்தில் அவை மின்னின. ராவணனுடைய பேராசையால் இப்பெருநகரம் அழியப் போகிறதே என்று பெருமூச்செறிந்தார் மாருதி. இவ்வளவு லாவண்யமான நகரத்தை திருட்டுத்தனமாய் பார்த்து ரசிக்க வேண்டியிருக்கிறதே என்று வருந்தினார். திரிக்கூட்ட மலை பெற்ற அற்புத குழந்தையான இலங்கையின் அழகை கண்டு ஆச்சரியத்துடன் நடந்தார் ஆஞ்சநேயர். சர்க்கம் 2 நிறைவுற்றது. சுந்தரகாண்டம் சர்க்கம் 3 ஹனுமான் லங்கினியை ஜெயித்தல். பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் நீங்க சுந்தரகாண்டம் 3வது சர்க்கத்தை தினமும் மாலை வேளையில் நெய் தீபம் ஏற்றி பாராயணம் செய்து சர்க்கரை பொங்கல் நிவேதித்து கற்பூரம் காட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மேலும் சுந்தரகாண்டம் 2வது 3வது சர்க்கங்களை பக்தியோடு ஒரு மண்டலம் பாராயணம் செய்து அப்பம் நிவேதித்தால் கடன் தீரும். சுந்தரகாண்டம் சர்க்கம் 3. சுவேல மலைக்கு லம்பம் என்று மற்றொரு பெயர் உண்டு. அந்த இரவு நேரத்தில் கூட இலங்கை கலகலப்பாக இருந்தது. கடல் காற்று சுகமாய் வீசியது. வெண்மையான தோரண வாசல்கள் தோறும் மத யானைகள் கட்டப்பட்டிருந்தன. துவஜங்களில் கட்டப்பட்டிருந்த மணிகள் காற்றில் இனியதாக ஓசை எழுப்பின. விசித்திரமாய் வேலைப்பாடு செய்யப்பட்ட வைடூரிய தரைகள் விளக்கொளியில் ஜுவலித்தன. எல்லா வானரங்களும் இலங்கைக்குள் நுழைய முடியுமா? ராமலட்சுமணர்களோடு சுக்ரீவன், அங்கதன், ஜாம்பவான், நளன், நீலன், குமுதன், குமுதாக்ஷன், சுக்ஷேனன், மைந்தன், த்விவிதன், குஜபர்வன், கேதுமாலன் இப்படி பொறுக்கி எடுத்த சிலரே அஷ்டமா சித்திகள் கற்றவர்கள். எளிதாக இலங்கைக்குள் புகும் வல்லமை பெற்றவர்கள். இப்படி பலவிதமாய் யோசித்தபடி கோட்டைக்குள் புக முயன்ற ஹனுமாரை இலங்கையின் காவல் தேவதையான லங்கினி கோர வடிவுடன் வழிமறித்தாள். குரங்கே, நீ யார்? நான் இந்நகரின் காவல் தெய்வம். திருட்டுத்தனமாய் உள்ளே புக வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டாள். அதற்கு ஆஞ்சநேயர், இந்த இலங்கையின் அற்புத அமைப்புகளை பற்றி கேள்விப்பட்டு சுற்றி பார்க்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். யமன் அறியாமல் உயிர் போகுமோ? என்னை அறியாமல் இலங்கைக்குள் ஒரு சிறு உயிரும் நுழைய முடியாது. திரும்பி போ என்று முழங்கினாள் லங்கினி. சுற்றி பார்த்த பிறகு திரும்பி போய்விடுகிறேன் என்று ஆஞ்சநேயர் சாந்தமாக சொல்ல லங்கினி கோபத்துடன் அவரை ஓங்கி அறைந்தாள். ஹனுமான் கோபத்தோடு இடி இடி என்று சிரித்தபடி இடது கை முஷ்டியால் அவளை குத்தினார். அவருடைய குத்தை தாங்க மாட்டாமல் பூமியில் சரிந்தாள் லங்கினி. லங்கினியின் கர்ப்பம் அழிந்தது. நாக்குழற, வானர சிரேஷ்டா, மகானுபாவா, என்னை கொல்ல வேண்டாம். பிரம்மாவின் ஆக்ஞையால் இந்த நகரை காவல் காத்து வருகிறேன். எத்தனை காலம் இந்த காவல் பணி என்று நான் கேட்டதற்கு, ராமதூத்தனாக வரும் வானரத்திடம் நீ அடி வாங்கி தோற்கும் போது இலங்கைக்கு அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்பது அடையாளம். அதன் பின் நீ விண்ணுலகம் வந்துவிடலாம் என்று கூறினார். நீ இலங்கைக்குள் நுழைந்து எதுவும் செய்து கொள். இன்று முதல்
என் காவல் பொறுப்பு அகன்றது என்று கூறி மறைந்தாள் இலங்கினி. சுந்தரகாண்டம் 2வது 3வது சர்க்கங்களை பக்தியோடு ஒரு மண்டலம் பாராயணம் செய்து அப்பம் நிவேதித்தால் கடன் தீரும். 3வது சர்க்கம் நிறைவடைந்தது. சுந்தரகாண்டம் சர்க்கம் 4 ஹனுமான் சீதையை தேடுதல். மகா தேஜசுள்ள ஹனுமான் அஷ்ட சித்திகள் பயின்ற லங்காதேவியை வென்று எதிரிகளை வெற்றி கொள்ள நினைப்பவன் வாசலில்லாத இடத்தில் கிராமமோ நகரமோ வீடோ எதுவாயினும் இடது காலை வைத்து புக வேண்டும் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறபடி இலங்கைக்குள் பிரவேசித்தார். ராமபிரானால் ராஜ்யத்தை அடைந்த சுக்ரீவனின் நன்றி அறிதலுக்கு தான் உதாரணமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தபடியே தாமரை ஸ்வஸ்திக் போன்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அதிசயமாக பார்த்தபடி தன் தேடுதல் வேட்டையை தொடங்கினார். மாருதியை வரவேற்பது போல் இனிய கானமும் வாத்திய ஒலிகளும் கேட்டன. மெட்டியும் கொலுசும் ஒலிக்க பெண்கள் மாடிப்படி ஏறுவதை பார்த்தார். அந்த இரவிலும் சிலர் ஹோமங்கள் செய்து கொண்டிருந்தனர். ராவணனுடைய பெருமைகளை வீரர்கள் கூடி பேசிக் கொண்டிருந்தனர். ஒற்றர்களின் சஞ்சாரத்தை பார்த்தார். அமைச்சர்களின் மாளிகைகளை ஆராய்ந்தார். ஜட்டாமுடி தரித்த சந்நியாசிகள், ஒற்றை கண் ஒற்றை காது 3 ஸ்தனங்கள் ஒற்றை ஸ்தனமுடைய மங்கையர், கூன்முதுகு கோணக்கால் உள்ளவர்களையும் வீரங்கிகளை இயக்கிக் கொண்டிருப்பவர்களையும் ஆயுத பயிற்சி செய்பவர்களையும் பான பயிற்சியாளர்களையும் கண்டார். ஓரிடத்தில் குத்துச்சண்டை நடந்து கொண்டிருந்தது. நர்த்தன சாலையில் புகுந்து பார்த்தார். குதிரை கொட்டடி யானை தொழுவம் ஒன்றையும் விடவில்லை. பொக்கிஷ சாலையிலிருந்து தானிய கிடங்குக்கு தாவினார். அங்கிருந்து நடுநாயகமாக தங்கத்தால் அமைக்கப்பட்ட இலங்கேஸ்வரன் அரண்மனையில் நுழைந்தார். எங்கும் அகில் சந்தன வாசனை வீசியது. அநேக ராட்சசர்கள் விழிப்போடு காவல் இருந்தார்கள். சுந்தரகாண்டம் சர்க்கம் 4 நிறைவுற்றது. சுந்தரகாண்டம் சர்க்கம் 5 சந்திரோதய அழகு. சந்திரன் எல்லா நகரங்களிலும் தான் உதயமாகி ஒளி வீசுகிறார். தங்கமும் வைரமும் நவரத்னங்களுமாக இழைத்திருக்கும் லங்காபுரியில் சந்திர ஒளி படும்போது பார்க்க இரு கண்கள் போதாதென்று நினைத்தார் ஹனுமார். பௌர்ணமி என்று கடல் ஆர்ப்பரிக்கும். நிலா ஒளியில் குழந்தைகள் விளையாடினால் தோலில் மாசுக்கள் ஏற்படாது. ஔஷதிகளுக்கு சந்திர கிரணத்தை கிரகிக்கும் தன்மை அதிகம். அமிர்தம் கடைய உதவியதால் மந்திர பர்வதத்துக்கு மாளாத கீர்த்தி உண்டு. நீரில் அழுகாமல் இருப்பதால் தாமரைக்கு மகிமை அதிகம். பிரதோஷ காலத்தில் கடல் அலையில் நிற்பதால் தேஜஸ் அதிகரிக்கும். அதுபோல அனுமான் பாதம் பட்டதால் இலங்கை புனிதமாயிற்று. சந்திரன் ஒளியில் சுக்கிரனும் குருவும் கூட மங்கினர். நில ஒளியில் ராட்சதர்கள் தங்கள் இணையுடன் கூடி குழவுவதை விருப்பு வெறுப்பின்றி பார்த்தார் அந்த பிரம்மச்சாரி. ஒவ்வொரு அழகிய பதிவிரத்தையான நாரிமணியையும் உற்று பார்த்து இவள் சீத்தை அல்ல என்று பார்வையால் ஒதுக்கினார். நேரம் செல்ல செல்ல கவலை அவரை ஆக்கிரமித்தது. சம்பாதி தன் தீர்க்க திருஷ்டியால் பார்த்து சொன்ன பிறகு இடத்தை ராவணன் மாற்றியிருக்கலாமோ என்று சந்தேகித்தார். 5வது சர்க்கம் நிறைவடைந்தது. சுந்தரகாண்டம் சர்க்கம் 6 முக்கியஸ்தர்களின் வீடுகளில் தேடுதல். சிங்கங்கள் காட்டை அழிக்காமல் பாதுகாக்கும். அடர்ந்த காடோ சிங்கங்கள் மறைத்துக் கொள்ள உதவி செய்யும். அதுபோல இலங்கையின் சந்து பொந்துகள் மாருதிக்கு மறைந்து செல்ல உதவின. தங்க வெள்ளி தந்த ரதங்கள் அழகிய வேலைப்பாடுகளுடன் அந்த இரவு நேரத்திலும் ஓடின. அபூர்வமான பட்சிகளும் மிருகங்களும் பாதுகாப்பாக வளர்க்கப்படுவதை பார்த்தார். அங்கில்லாத பறவைகளோ மிருகங்களோ உலகில் கிடையாது என்றே சொல்லிவிடலாம். பிரகஸ்தன், மகாபாஷ்வன், மகோதரன், விரூபாக்ஷன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்ரன், சுகன், சாரணன், இந்திரஜித், ஜம்புமாலி, சுமாலி, ஹஸ்திமுகன் போன்ற பல பிள்ளைகள் மந்திரிகள் இல்லங்களை தேடியபடியே கும்பகர்ணன் மாளிகைக்கு வந்தார். மாமிச மலை போல் உறங்கிக் கொண்டிருந்த கும்பகர்ணன் அருகே தெரியாமல் போய்விட்டார். அவனுடைய மூச்சு காற்றால் தூரத்தில் இருந்த திரைச்சீலைகளும் ஆடிக்கொண்டிருந்ததை அவர் பார்க்கவில்லை. வினாடியில் அவர் கும்பகர்ணன் மூக்குக்குள் இழுக்கப்பட்டார். இப்படி புத்தி கெட்டு மாட்டிக்கொண்டோமே என்று வேதனைப்பட்டார். அடுத்த நிமிடம் வெளிவிடும் மூச்சில் வெளியே வீசப்பட்டார். செத்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடினார். கும்பகர்ணன் விழிக்கும் நாள் நெருங்கிவிட்டதாக ஏவலர் பேசியதை செவிமடுத்தார். தூங்கிய மாதங்களில் கொண்ட பசி நீங்க அண்டா அண்டாவாய் உணவு வகைகளும் குடங்களில் மது, பால், தயிர் போன்ற பானங்களும் வைத்துக் கொண்டு காத்திருக்கும் அரக்கர்களை பார்த்து வியந்தார். தம்பிக்கு அளவுக்கு அதிகமான தூக்கம் உணவு, தமையனுக்கு அளவுக்கு அதிகமான காமம் மனைவியர் என்று அவருடைய மனம் கணக்கிட்டது. கம் என்று துளசியின் நறுமணம், வாசலில் இருபுறமும் சங்கு சக்கர திருநாம அடையாளங்கள், பிறைகளில் முத்து போல் எரியும் தீப ஒளி. இது ராவணனின் மற்றொரு தம்பியான விபீஷணனின் மாளிகை என்பதை காவலர்களின் பேச்சிலிருந்து தெரிந்து கொண்டார். விகாரமின்றி உறங்கும் விபீஷணனின் அரண்மனையை ஆராய்ந்த பிறகு இலங்காதிபதியின் அரண்மனைக்குள் புகுந்தார். சூளம், எரியீட்டி, கத்தி முதலிய ஆயுதங்களுடன் கோர அரக்கிகள் காவல் இருந்தனர். ஜம்பு நதியிலிருந்து சுத்த தங்கம் கொண்டு வந்து ஆபரணங்கள் செய்து போர் யானைகளுக்கு பூட்டியிருந்தார்
கொண்டிருந்தான் ராவணன். சந்திர ஒளிப்பட்டு அவை மின்னின. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகாய் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்லக்குகளை பலமுறை எண்ண முயன்று தோற்று போனார் மாருதி. மரத்தினால் அமைக்கப்பட்டிருந்த செயற்கை மலையில் பல ஸ்திரீகள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர். உயரமான மதில்களை அரணாக கொண்ட சோலையில் மயில்களோடு விளையாடி கொண்டிருந்தனர் சில மடந்தையர். பொக்கிஷ சாலையில் தங்க நாணயங்கள் ஜுவலித்தன. செயற்கையான நீரூற்றில் அன்னங்களோடு கொஞ்சிக் கொண்டிருந்த குமரிகள் ஏராளம். இது குபேர பட்டணமான அழகாபுரியோ? ராவணன் மட்டும் மாய வேடம் பூண்டு பிராட்டியை யாருமில்லாத வேளையில் அபகரித்து வந்திராவிடில் அவன் ஆயுளுக்கும் கீர்த்திக்கும் எல்லை ஏது என்று நினைத்தார் மாருதி. இத்துடன் சர்க்கம் 6 நிறைவுற்றது. சுந்தரகாண்டம் சர்க்கம் 7. லங்காதிபதியின் அரண்மனை. ராவணனின் அரண்மனை அவன் மாமனார் மயன் மனை சாஸ்திரம் பார்த்து தோஷமில்லாமல் கட்டப்பட்டது. மயனுக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் சொன்னவன் ராவணன். அங்கே ஆஞ்சநேயர் புஷ்பக விமானத்தை கண்டார். அதை குபேரனிடமிருந்து பறித்து கொண்டிருந்தான் ராவணன். ராவணனது அரண்மனையில் செயற்கை அருவிகளும் சுனைகளும் மரங்களும் ஏராளம். எங்கும் விதவிதமான சிற்ப சித்திர வேலைப்பாடுகள் கண்களையும் மனத்தையும் அசைய விடாமல் செய்தன. மலைகளில் சொர்ணத்தாலும் வெள்ளியாலும் பாம்புகள் செய்து தொங்கவிட்டிருந்தனர். பொய்கையில் திருமகளின் தங்க பிரதிமை நானாவித ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருபுறமும் தங்க யானை பிரதிமைகள் விடாது நீர் ஊற்றுவது போல் அமைக்கப்பட்டிருந்தன. செயற்கை குகைகளுக்குள்ளும் நுழைந்து பார்த்தார். இப்படி ஜாக்கிரதையாக தேடியும் ஜனகபுத்திரியை கண்டுபிடிக்க முடியாததால் சோர்வும் மனக்லேசமும் கொண்டார் மாருதி. இத்துடன் சர்க்கம் 7 நிறைவடைந்தது.